முதலாவது உங்கள் யாவருக்கும் நமது திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமென். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். ஆகாய் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? பைபிளில் இருக்குது. அது தெரியாதுங்களா எங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் 1091 பக்கத்துக்கு நேராக கவனம் செலுத்துங்க. இல்லை 1092 பக்கத்துக்கு போய்க்குங்க. 1092 பக்கம். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன். இது கிறிஸ்துமஸ் செய்தி மட்டுமல்லாமல் வாக்குத்தத்த செய்தியாகவும் இவைகள் இருக்கின்றது. ஆகவே ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி ஒரே வசனத்தில் 2 செய்திகளையுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேட்க போகின்றோம். முத்திரை மோதிரமாக வைப்பேன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், இந்த பூமியிலே நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவர். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். நீங்கள் சேலம் சபையினுடைய செய்திகளாக நீங்கள் கேட்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி விசேஷமாக பேசிக்கிட்டு வரோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கின்ற ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இயேசுனா என்ன, இயேசுனா எவ்வளவு, இயேசுனா எங்கே விற்கிறாங்கன்ற நிலைமையில தான் இன்றைக்கு அடுத்த தலைமுறையும் போய் கொண்டிருக்கிறது. அதற்காக தான் தேவன் உள்ளத்தில் ஏவுனதுனால விசேஷமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இங்கே நமக்கு நேரம் இல்லை, கரெக்டாக 1 மணி நேரம் நமக்கு இருக்கிறதுனால வேகத்தில் ஓடணுன்றதுனால நாங்கள் அந்த டாபிக் இங்கே கொண்டு வரல. நேரம் இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு டாப்பிக்கில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பிப்போம். பரவாயில்ல, யூடியூப் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த செய்தியை நீ கேட்கும்போது எல்லா மெசேஜிலுமே ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சரி, ரொம்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவது முத்திரையை பற்றி நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இதுக்கு உள்ளே வராரு, நம்ம எப்படி இந்த கிறிஸ்மஸ் நமக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி 3 காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு முத்திரை என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அங்கே பார்த்து முத்திரை போட்டாங்க, முத்திரை உடைக்கப்பட்டது, முத்திரை 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 என்று சொல்லி ஏராளமான வசனங்கள் முத்திரையை பற்றி பேசப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகமே வெளிப்படுத்தின புஸ்தகம்தான். ஆனால் முத்திரை என்று சொன்னாலே இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். முத்திரையை குறித்த ஒரு முக்கியத்துவம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா முத்திரை என்று சொல்லக்கூடியது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு காரியமாகவும் இந்த முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதலாவது இந்த முத்திரையை பற்றி பார்ப்போம். முத்திரையிடப்படுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 சட்டப்பூர்வமான ஆதாரமான சில காரியங்களை பார்த்துவிட்டு அது எப்படி இயேசுவுக்கு பொருந்துகிறது, அது எப்படி நமக்கு பொருந்துகிறது என்பதையும் 3 பிரிவாக பிரித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது முத்திரை. இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல போகின்றேன். முத்திரை என்று சொன்னும்போது முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டையோ அல்லது ஒரு நிலத்தையோ நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம் இல்லைங்களா, பத்திர அலுவலகத்துக்கு நம்ம போவோம். சில பேர் பார்த்திங்கன்னா இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவாங்க. அக்ரிமெண்ட், அதாவது தமிழில் எப்படி சொல்கிறது, ஒப்பந்தமா? சரி, அக்ரிமெண்ட், ஒரு இங்கிலீஷில் வச்சிங்க, அக்ரிமெண்ட்னு வச்சிங்க.
அக்ரிமெண்ட் வேணா இன்றைக்கி எல்லாம் காலப்போக்கில் நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் வந்துடும். வந்து அக்ரிமெண்ட், முதலாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதா அக்ரிமெண்ட் தான் போடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்குகிறவர் விற்கிறவர் 2 பேருமே கையெழுத்து போடுவாங்க, 2 சாட்சிகள் அங்கேயும் கையெழுத்து போடுவாங்க. இது வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம்னா அதில் எந்த ஒரு வேல்யூ இல்லை. ஆனால் அதே அக்ரிமெண்ட் பத்திரத்தை கொண்டு போய் பத்திர ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போது தான் அந்த பத்திரத்துக்கு உயிர் வருகின்றது. இன்னும் சொல்லப்போனால் அதிகாரம் வருகின்றது. இன்னும் சொல்லப்போனால் அச்சு அசல் என்று சொல்லுவாங்க. அப்படியே அதுதான் பார்த்திங்கன்னா மாற்ற முடியாத ஒரு காரியமாக இருக்கக்கூடியது அந்த பத்திரமாக இருக்கின்றது. சொல்லப்போனால் அசல் ஆவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை உடையதாகவே மாறுகின்றது. சில இடத்துல பார்த்திங்கன்னா முக்கிய பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து சிபாரிசெல்லாம் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு கொடுப்பாங்க. சிபாரிசு கொடுத்து எழுதி கொடுக்கும்போது கீழே என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணுவாங்க. எத்தனை பேர் சீல்லாம் கவனிச்சிருக்கீங்க? சீல் குத்தி பார்த்துருக்கீங்களா? சீல் குத்துவாங்க. வந்து அது சீல் குத்துனாங்கன்னா அது இவருடையது இன்னாருடையது, அதனால வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இவர் நமக்கு வந்து சீல் போட்டு சும்மா கையெழுத்து போடுறதை விட சீல் வச்சு கையெழுத்து போடுறதுன்றது கொஞ்சம் வேல்யூ மதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதிகாரம் பெற்ற ஒரு கடிதம், அங்கீகாரம் பெற்ற ஒரு கடிதம் என்று சொல்லி வேதத்தில் கூட பாருங்கள் இதற்கு சாட்சியாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சில காரியத்தை மட்டும் படிப்போம் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் போங்க பார்க்கலாம். எரேமியா புஸ்தகத்தில் கூட இது எப்படி அதிகாரம், அசல், அச்சு அசல், அங்கீகாரம் என்பதை பற்றி முதலாவது நம்ம பார்ப்போம். படிப்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எரேமியா 32:11. நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும். பார்த்தீங்களா? முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் அன்னைக்கே இருந்திருக்குது பாருங்க. முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியலுடைய கண்களுக்கு முன்பாக. போதும் அதுக்கு பிற்பாடு 14ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. 44ஆம் வசனம் படிங்க. அதிலே 44. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா இடத்துலையும் பார்க்கணும். நம்ம இந்த இப்போ இருக்கிற இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் பதிவுத்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்பே வேத காலகட்டத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது எதை காமிக்குது? ஒரு அதிகாரத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அசல் என்பதையும் காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. வேதத்தில் ஆதியாகம புஸ்தகம் போனால் கூட 41ஆம் அதிகாரம், அங்கேயும் 41ஆம் அதிகாரம் போங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கின்றோம். யோசேப்பு மிகப்பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து தேசம் அனைத்துக்கும் ராஜா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறார். அதிகாரத்தையும் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முத்திரையை கொடுக்கறத பார்க்கணும். 42 படிங்க பார்க்கலாம். 41, 42. பின்னும் பார்வோன் 41, 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. பாருங்க, இது போதும். இந்த முத்திரை மோதிரம் அது வந்து ராஜாவுடையதை யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அதிகாரம், பவர் கொடுக்கப்படுகின்றது. இன்னொரு வசனம் கூட பார்க்கணும். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் அகாஸ்வேரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆமான் முத்திரை போடப்பட்ட பத்திரத்தை எல்லா இடத்துக்குமே அனுப்புறதை பார்க்குறோம். வந்து யூதரெல்லாம் அழிப்பதுக்கு வந்து திரும்ப எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா அந்த லெட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்களும் வேகத்தில் அடுத்த ஒரு முத்திரை பத்திரத்தை ரெடி பண்ணுறாங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போங்க. எஸ்தர் 3:12.
முதலாம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. அப்ப முத்திரை என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வேத காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பேசப்பட்டது. இன்றைய காலகட்டத்திலையும் வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது, வழக்கத்தில் பேசுகின்ற ஒரு பேச்சு பொருளாகவே இருக்கின்றது. பிற்பாடு 8ஆம் அதிகாரம், உங்க 8ஆம் அதிகாரம், எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிங்க. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இப்ப ஆமான்னு சொல்றது. இப்ப 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அதிலேயே கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. போதும். இது எல்லாமே எதை காமிக்கிறதுன்னா ஒரு அதிகாரம், நம்ம கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம், அசல் என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இன்னொரு காரியத்தை நீங்க படிக்க வேண்டாம். தானியேல் புஸ்தகத்தில் கூட பார்க்கும்போது தானியேல் புஸ்தகத்தில் எல்லாரும் ராஜாவின் சிலையை வணங்க வேண்டும் என்று அங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்திரை போடப்பட்ட ஒரு காரியம் பைபிளை பார்க்குறோம். தானியேல் சொல்றாரு, முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் அதை யாரும் மாற்ற முடியாது. அது அங்கீகாரம் பெற்றது, அசல். அதை மாற்றுவது யாரும் முடியாது. நம்ம தானியேல் சொல்றாரு, தானியேலை பற்றி பார்க்கும்போது அறிந்தும் தெரிந்தும் இது வணங்கலைன்னா என்ன நடக்கும் என்றது தானியேலுக்கும் தெரியும், 3 நபர்களுக்கும் தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். அப்போ முதலாவது இங்கே இருக்கிற நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முத்திரை என்று சொன்னாலே அது அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அசல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்கள். முத்திரை என்றால் அதிகாரம், அங்கீகாரம், அசல். ஓகேங்களா? இரண்டாவது முத்திரை என்று சொல்லக்கூடியது உரிமையாளர்களுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை குறிக்கின்ற ஒரு பதமாக இருக்கின்றது. தொன்மை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மை சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனிமல்ஸ், மிருகங்களுக்கெல்லாம் முத்திரை போடுவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அங்கே ஏதாவது செக் பண்ணி மற்ற காரியத்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸ் மேலே, அந்த மிருகத்தின் மேலே முத்திரை போடுவாங்க. இது செக் பண்ணப்பட்டது, இது இதற்குரியது அதற்குரியதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை போடுவதை நம்ம பார்க்கின்றோம். அதில் சில உருவம் இருக்கும், சில எழுத்துக்கள் இருக்கும், சில வடிவங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிருகத்தின் மீது என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறுவனங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா தங்களுக்கு என்று சொல்லி சில முத்திரைகளை வைத்திருக்கிறார்கள். அது எதை காமிக்குதுன்னா இது உரிமையாளர்களுக்கு உரிமையானது என்பதை பற்றி காண்பிக்கின்ற ஒரு காரியம். இந்த கார், இந்த சாலையில் ஓடுற எல்லா கார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கும். நீங்கள் மாருதி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். அதுக்கு பார்த்தாலே அந்த அடையாளத்தை பார்த்தாலே போய் இது மாருதி காரு. டாடா கேமினா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். ஃபோர்டுனா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். பார்த்துருப்பீங்க. ஆடினா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். பென்ஸ்னா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். ஹோல்ஸ் வேகன்னா அதுக்கு ஒரு முத்திரை இருக்கும். நமக்கு தெரியும். என்னதான் காரை நீங்கள் கண்டுபிடிக்கணும், முதல்ல அதில் என்ன முத்திரை இருக்கிறதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே இவங்க இந்த கம்பெனிக்காரங்க என்பதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். பார்த்துறீங்களா? இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ள மாதிரி சொல்லணும்னா, இப்போ எல்லார் கையிலையுமே கார் இருக்குதோ இல்லையோ, எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? உங்களுடைய பிஎஸ்என்எலுக்குன்னு ஒரு லோகோ இருக்குன்னு தெரியுங்களா? பிஎஸ்என்எல், இது பார்த்தாலே பிஎஸ்என்எல். இப்போ ஜியோக்குன்னு ஒரு சைன் இருக்கும் இல்லைங்களா? ஜியோக்குன்னு ஒரு சிக்னல் ஒரு சைன் வச்சுருப்பாங்க, அடையாளம் வச்சுருப்பாங்க. வோடஃபோனுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கூட உங்கள் ஆப் இறக்கி வச்சுக்குவீங்க. ஜியோ வச்சுருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் அந்த ஆப் அந்த கடை அந்த எம்பளத்தில் உள்ளே போய் தான் அது என்ன பண்ணும், உள்ளே போக ஆரம்பிக்கும்.
அதெல்லாம் அவர்களுடைய அந்த அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுடைய முத்திரை. என்ன சொல்ல, இது வந்து எங்கள் லோகோ, இது எங்களுடைய சைன், இது எங்களுடைய அடையாளம் என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அது அவங்களுடைய முத்திரை. அந்த பழங்காலத்தில் மோதிரத்தினமும் முத்திரை போடப்பட்டது. பிற்பாடு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முத்திரை எழுத்தால் கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு காரியத்தில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நம்முடைய அரசு கூட, தமிழ்நாடு அரசு கூட பார்த்தீங்கன்னா முத்திரை போட்டு நடுவில் கோபுரம் போல் வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை சீல் தான் எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருக்கிறது வந்து. அப்போ என்னென்னா, முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, முத்திரை என்று சொல்லக்கூடியது உரிமையாளர் யார் என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இது உரிமையாளருடைய உரிமை. உரிமையாளர்கள் யார்? உரிமையாளருடைய உரிமையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஆகவே தான் பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்குது. எபேசியர் 4:30 படிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:30 நம்மை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் பற்றி, நம்ம மீது இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் பற்றி வேதம் சொல்கின்றது. படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஏன்னா நமக்கு உரிமையாளர் அவர். நமக்கு வந்து நம்ம மேல முத்திரை போடப்பட்டிருக்குது. நமக்கு உரிமையாளர் அவர். அந்த உரிமையாளரை துக்கப்படுத்தாதீர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது முத்திரை என்று சொல்லக்கூடியது அதிகாரம், அங்கீகாரம், அசல் என்று பார்த்தோம். ரெண்டாவது இந்த முத்திரை என்று சொல்லக்கூடியது உரிமையாளர்களுடைய உரிமை என்பதை, உரிமையாளர்களுக்கு உரியது என்பதையும், உரிமையாளர்கள் யார் என்பதையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை தான் இந்த முத்திரை. ஓகேங்களா? ரெண்டு அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா? மூன்றாவது, இந்த முத்திரைக்கு எதுக்கு கொடுக்கப்படும்னா, அதாவது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இந்த முத்திரை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு மிகுந்த சில பொருட்கள்லாம் இருக்குதுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் முத்திரை போட்டு அனுப்புவாங்க, விலை மதிப்பு உள்ள ஒரு காரியத்துக்கு. இன்னும் சொல்ல போனால் பேங்க் எடுத்துக்கங்க. பேங்க்கில் இருக்குதுன்னா ஒரு ஒரு சாக்கோ ஒரு துணியோ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே கட்டி அது மேலே வந்து சீல் பண்ணுவாங்க. நேரத்தில் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது அரசு இது சீல் பண்ணிட்டாங்க, இனிமேல் யாரும் இதை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வார்த்தையை நேரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கவர்மெண்ட் எடுத்துருச்சு, இந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, இந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சீல் பண்ணியிருக்காங்க, அந்த அவங்க சீலை உடைக்க முடியாது, சீலை உடைச்சா கவர்மெண்ட்டை எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். ஆகவே இது பாதுகாப்புக்கு உரியதாக கருதப்பட்டது இந்த சீல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேங்களா? முதலாவது அதிகாரம், அங்கீகாரம், அசல். இரண்டாவது உரிமையாளர்கள் யார், உரிமையாளருடைய உரிமையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. மூன்றாவது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்னும் பைபிள் இருந்து நம்ம ஈஸியாக நம்ம சுலபமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு முன்பாக அவருடைய கல்லறைக்கு என்ன பண்ணாங்கன்னா பூட்டி அதற்கு சீல் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதுக்கு முத்திரை போடுறாங்க. ஏன்னா அதுக்கு பைபிளை பார்க்குறோம், அவங்க சீசர்கள் இந்த காய்பம் மற்ற ஆட்கள்லாம் போய் சொல்கிறாங்க, ஏப்பா அவங்க சீசர்கள் வந்து ஒருவேளை இந்த பாடியை களவாடிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க, ஆகவே அதை பாதுகாக்கிறதுக்கு சில காரியத்தை பண்ணுங்கன்னு சொல்ல பிற்பாடு அவங்க அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா இயேசுவின் சரீரம் உள்ளே வைக்கப்பட்டது. இயேசுவின் சரீரத்தை இந்த கல்லறைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய கல்லை உருட்டி அது சங்கிலி போட்டு சென்ட்ரல் என்ன பண்ணுவோம்னா சீல், ரோம அரசின் முத்திரை பதிக்கப்பட்டது. பாதுகாப்பு, அது யாரும் தொட முடியாது, தொட்டானா கெட்டா அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முத்திரை பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருந்தது. ஆமென். பாதுகாக்கப்படுவதற்காக குத்தப்பட்ட ஒரு முத்திரை. அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், முதலாவது முத்திரை என்று சொன்னால் அதிகாரம், அங்கீகாரம், அசல். இரண்டாவது முத்திரை என்று சொன்னால் உரிமையாளருடைய உரிமை, உரிமையாளர்கள் யார் என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. மூன்றாவது முத்திரை என்று சொன்னால் பாதுகாப்பை பறைசாற்ற வேதத்தில் இந்த முத்திரை என்று சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். புரிஞ்சு? இதுவரை முத்திரை புரிஞ்சிச்சிங்களா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வருவோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி பார்ப்போம். யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் காலகட்டம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தவர். இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஊழியத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே யோவான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். அவருடைய ஊழியம் என்ன? கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துவது அவருடைய ஊழியமாக இருந்தது. அப்போ யோவானின் சீசர்கள் இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தெல்லாம் கேட்ட பிற்பாடு ஒருவேளை அவர் மேசியாவாக இருப்பாரோ, அவர் உண்மையான இயேசுவாக இருப்பாரோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்தது. தன்னுடைய தலைவர் தன்னுடைய ரபிகிட்ட கேட்குறாங்க, யார் நம்ம யோவான்கிட்ட கேட்குறாங்க, ஒருவேளை அவராக இருக்கலாமா
அப்படின்னு கேட்கும்போது இது நம்ம கேட்குற, நம்ம ஆளை விட்டு டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யோவான் தன்னுடைய சீசர்களை இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். என்ன பண்ணோம், வருகிறவர் நீர்தானா இல்லை வேற ஒரு வர காத்திருக்க வேண்டுமா? படிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகத்துக்கு போவோம். லூக்கா எழுதின புஸ்தகத்துக்கு போவோம். 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிங்க பார்க்கலாம். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, யாரு? யோவானுடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? என்ன சொல்றாருன்னா, நீர்தான் இந்த அதிகாரம் பெற்றவரா, நீர்தான் அச்சு அசலா, நீர்தான் அங்கீகாரம் பெற்றவரா, நீர்தான் உரிமையாளரின். பாருங்க, நீ கேட்கலாம், என்னங்க திடீர்னு இவரை வந்து இதில் ஜாயின் பண்றீங்களான்னு கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வசனத்தை காமிக்க போறேன் பாருங்க. இவங்க என்ன கேள்வி, நீர்தான் அவரா, நீர்தான் அங்கீகாரம் பெற்றவரா, அதிகாரம் பெற்றவரா, அசலா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அசலா, நீர்தான் உரிமையாளர் யார் என்பதை காண்பிக்கக்கூடியவரா, நீர்தான் பாதுகாக்கப்படக்கூடியவரா, இதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க, கேட்குறாங்க. படிப்போம் பாருங்க, படிங்க தொடர்ந்து 20லேருந்து. அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி, யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். என்ன சொல்றாருன்னா, நீ கேட்டில கேள்வி, உங்க பாஸ் கேட்டார்ல, நீர்தான் மேசியாவா, நீர்தான் அங்கீகாரம் பெற்றவரா, நீர்தான் அதிகாரம் பெற்றவரா, நீர்தான் அசலா, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்குறாங்க. கேட்கும்போது நீ பாத்தியல்ல, கேட்டியல்ல, படிங்க பார்க்கலாம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஓகே, போதும். இங்கே நல்லா கவனமாக கேளுங்க. கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இதில் போடப்பட்டிருக்குது, ஆனால் சில பைபிள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீர்தான் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்டவரோ, மேசியா வருவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மேசியா நீர்தானா, தேவனால் அனுப்பப்பட்டவரா, அங்கீகாரம் பெற்றவரா? சில சொல்கிறாங்களே, ரைட்ஸ் இருக்கிற சில டாக்டர்ஸ்லாம் உருவாகும் போது போலி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? கேட்பாங்க, ஒரிஜினல் டாக்டர், போலி டாக்டர். அவர் ஒரிஜினல் டாக்டரா, அவர் எந்த காலேஜில் படித்தார், எங்கே சர்டிஃபிகேட் வாங்கினார், எந்த இடத்துல டிகிரி முடிச்சாருன்றதெல்லாம் கேட்குறது போல் இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வந்து அனுப்புகிறார், ஆள் அனுப்புகிறார். ஏன்னா அந்த நாட்கள் நிறைய பேர் பாருங்க, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு எழும்பி மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் யோவான் பல காரியத்தை இவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, அதை நிரூபிப்பதற்காக, இவர் யார் என்பதை விசாரிக்கணுன்றதுக்காகவே ஆட்கள் அனுப்புகிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த அச்சு அசல் நான் தான், தேவனால் அனுப்பப்பட்ட அதிகாரம் பெற்றவர் நான் தான், உரிமையாளருடைய உரிமை நான் தான், உரிமையாளர் யார் என்பதை காண்பிக்கக்கூடியதும் நான் தான் என்பதை அவர்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் முதலாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து தேவனால் அதிகாரம் பெற்றவர். அதிகாரம் பெற்று சொன்ன பிற்பாடு பிதாவை ரொம்ப ஹையாவும் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப லோவாவும் காமிக்க நினச்சிக்க வேண்டாம். மனிதனாக இந்த உலகத்தில் வந்தவர், இறைவன் மனிதனானார் என்பதை பற்றி வேதம் சொல்கின்றது. அந்த இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார், நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. நான் அடிக்கடி சொல்வது போல, டைரக்டாக தேவன் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீர் கடவுள், உம்மால எல்லாம் முடியும், நாங்கள் சாதாரண மனுஷன் தானே, எங்களை போல இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் தெரியும், எங்களை போல இருந்தால் உங்களுக்கு வேதனை தெரியும், எங்களை போல இருந்தால் உங்களுக்கு பாடு தெரியும், நீங்கள் எங்களை போல, நீங்கள் கடவுள்பா, உங்களால் எல்லாம் முடியும். கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்வியை கேட்பாங்க, நீங்கள் என்னப்பா கடவுள்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வந்து சொல்லுவாங்க, தேவனை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அதனால தான் ஆண்டவர்ப்பா என்ன பண்ணார்னா, நீ நம்மெல்லாம் கேள்வி கேட்போன்னு தெரிஞ்சுதான் தேவன் கடவுளாக இந்த உலகத்துக்கு வரல, தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை போலவே பைபிள் நம்மை போலவே பாடுபட்டார், நம்மை போலவே சரீரம், நம்மை போலவே ரத்தம் அவருக்கு இருந்துச்சு, நம்மை போலவே பாடுபட்டார், நம்மை போலவே துக்கப்பட்டார், நம்மை போலவே வேதனைப்பட்டார், நம்மை போலவே எல்லா விதமான காரியத்தையும் இந்த உலகத்தில் இயேசு அனுபவித்தார்.
புரிஞ்சுக்கணும். நம்மை போலவே நம்மை மீட்பதற்காக இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்த ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறந்தநாளை கொண்டாடல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம். பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கும் பிறப்பை கொண்டாடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம பிறந்தநாளை கொண்டாடல, ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ் அது சொல்லி வர்றதுக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், அது அப்படி கொண்டாடுறதுக்கு வரல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். அவர் பிறந்தார், ஏன் பிறந்தார், எதுக்காக பிறந்தார், என்னத்துக்காக பிறந்தார், அதனால் எனக்கு என்ன கெயின், அதனால் எனக்கு என்ன லாபம் என்பதை புரிந்து நாம் கொண்டாடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ என்னன்னா, இவங்க போய் சொல்கிறாங்க, எங்க அவர் தான் அச்சு அசல், அவர் தான் அங்கீகாரம் பெற்றவர். ரெண்டாவது, இவங்க போய் சொல்கிற ரெக்கார்டு என்னன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து, உரிமையாளர். பைபிளில் புறப்பட்டு வானத்துக்கு பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். ஆமென். அவர் தான் அதிகாரம் பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். பைபிள் போட்ட சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் பைபிள் போடப்பட்ட உண்டானவைகள் எல்லாம் அவரால் உண்டாயிற்று என்று பைபிள் பார்க்கிறோம். உண்டானது எல்லாம் அவரால் உண்டானது, இயேசுவால் உண்டானது. அவர் தான் உரிமையாளர் என்பதை காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவினால் பாதுகாக்கப்பட்டவராக அவரும் இருந்தார், உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் மேல் முத்திரை இருந்தால் பிதாவாகிய தேவன் இயேசுவை பாதுகாத்தார். பாருங்க, வயிற்றில் இருக்கும்போதும், மரியாளுடைய வயிற்றில் இருக்கும்போதும் தேவன் மரியாளை பாதுகாத்தார். குழந்தை பிறந்தோன்னையும் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா எல்லாத்தையும் பிள்ளைங்க 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொள்ளுங்க அப்படின் போது அப்பையும் பிதாவாகிய தேவன் முத்திரையிடப்பட்ட இயேசுவை பாதுகாத்தார். ஆமென். அநேக நேரத்தில் பாருங்க, இயேசுவை கொல்றதுக்கு பலமுறை முயற்சி செய்தார்கள். அப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசுவை பாதுகாத்து கொண்டே வந்தார். ஏன், எதனால பாதுகாத்தார்? அவர் மேல முத்திரை போடப்பட்டிருந்தது. ஆமென். சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். எங்க இருக்குது இந்த வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் போங்க. அங்கு யோவான் இயேசு முத்திரையிடப்பட்டவர் என்பதை அழகா காண்பிக்கிறார். இயேசு முத்திரையிடப்பட்டவர். எடுத்து படிப்போம். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். சொல்லுங்க, முத்திரித்திருக்கிறார். சில இடத்துல இப்படி படிக்கும்போது என்னப்பா அது முத்திரித்திருக்கிறார், முந்திரி சொல்றாரா, முந்திரி பருப்பை சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது சொல்றாரா, என்ன முத்திரித்திருக்கிறார்? தமிழில் நம்ம படிக்கும்போது நமக்கே சில நேரத்தில் முத்திரித்திருக்கிறார் போது நமக்கு என்னன்னா, நமக்கே சிலக்கு என்ன முத்திரித்திருக்கிறேன், என்ன முத்திரித்திருக்கிறார்னு கேள்வி வரும். சில ஆங்கில பதிப்புகள் என்ன படிக்கும், சில நேரத்தில் பாருங்கிறதுக்கு தான் சில ஆங்கில பதிவுகள் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் விஷயம் புரியும். நான் படிக்கிறேன் பாருங்க, சில ஆங்கில பதிவு ஒரு 4 பதிப்பு மட்டும் படிக்கிறேன். நிறைய பதிப்பு இருக்குது, 4 பதிப்பு என்ன சொல்றாங்க படிக்கிறேன். அந்த லாஸ்ட் அந்த வரியை மட்டும். For on him God the Father has placed his seal of approved. சொல்லுங்க, seal of approved. முத்திரித்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன போடப்படுது? seal and approved. இரண்டாவது இன்னொரு டிரான்ஸ்லேட்ல for God the Father has given me the seal of his approved. திரும்ப இன்னொரு டிரான்ஸ்லேட் seal of his approved. இன்னொரு டிரான்ஸ்லேட்ல son of man will give to you, for on him God the Father has set his seal. அவருடைய முத்திரையை son of man மனுஷகுமாரன் மீது, தேவகுமாரன் மீது போட்டிருக்கிறான்னு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம், இன்னொரு டிரான்ஸ்லேட் என்ன சொல்லுது? son of man shall give unto you, for him had God the Father sealed. சொல்லுங்க, sealed. சீல்டுனா முத்திரை, சீல் சொல்லுவாங்க. சீல் நம்ம தெரியும். சீல், இந்த சீல்ன்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சீல் போட்டு கொடுங்க, முத்திரை போட்டு கொடுங்க. சீல்னால என்னன்னா முத்திரை போட்டு கொடுங்க. கேட்குறீங்களா இல்லைங்களா? சிலர் உங்கள் கடை சீல் இருக்குதா, சர்ச்சி சீல் இருக்குதா, உங்களுடைய பிஸ்னஸ் சீல் இருக்குதா கேட்குறாங்களா? அந்த சீல் போட்டு எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க,
வீட்டில் கொரியர்காரன் வந்தால் கூட சார் சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? என்னங்க இந்த உலகத்தில் தானே இருக்கிறீங்க, சீல் போட்டு கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. சீல் இல்லையா, சரி ஓகே சார் கையெழுத்து போட்டு கொஞ்சம் ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க வந்து. அப்போ இங்கே என்ன போடப்பட்டிருக்குது? முத்திரித்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தேவனால் முத்திரை பதிப்பிக்கப்பட்டவர். சரி, இப்போ நான் கேட்குறேன், முத்திரை என்றால் என்னென்னலாம் 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? அதிகாரம், அங்கீகாரம், அசல். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? பிதாவினால் அதிகாரம் பெற்றவர், பிதாவினால் அங்கீகாரம் பெற்றவர், அவர் தான் அசல். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொன்னேன்? உரிமையாளருடைய உரிமை. இவர் தான் உரிமை. இப்போ இயேசுவை பார்க்கும்போது இப்போ அதுக்கு உரிமையாளர் யார்? தேவன். அவர் இந்த உலகத்தில் அவரை அனுப்பியிருக்கிறார். ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான். மூன்றாவது பாதுகாக்கப்படக்கூடியவர். சீல், முத்திரை என்று சொன்னாலும் எதுக்காக குத்துவாங்க? பாதுகாக்கப்படுவதற்காக. அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிதாவினால் பாதுகாக்கப்பட்டவர். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ இயேசு கிறிஸ்து முத்திரை போடப்பட்டவர். சாதாரண ஒரு ஆள் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் உலகத்தில் பிறக்கல. அவர் தான் அங்கீகாரம் பெற்றவர், அவர் தான் அதிகாரம் உள்ளவர், அவர் தான் நம்மை ஆளுகிறவர், அவர் தான் ஒரிஜினல். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரிஜினல், டூப்ளிகேட் கிடையாது. பிற்காலத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு கூட நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய இயேசுக்கள் எழும்பினாங்க, நிறைய கிறிஸ்துக்கள் எழும்பினாங்க. ஆகவேதான் இயேசுவே சொன்னாரு, தன்னுடைய வருகையை பற்றி அறிவிக்கும் போது சொன்னாரு, கிறிஸ்து இங்கே இருப்பார் என்றும் கிறிஸ்து அங்கே இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்படும், நீங்க நம்பிராதீங்க, நீ அங்கே ஓடிடாதீங்க அப்படின்லாம் இயேசு தன் வருகையை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்கள், இன்னைக்கு கூட நீங்கள் நிறைய இன்னைக்கெல்லாம் எல்லா கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால சில பேர்லாம் நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்துன்னு அறிவித்த ஆட்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருந்தார்கள். இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து. ஆனால் ஒரிஜினல் யாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, இந்த வேதத்தில் இருக்கிற பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டவர் தான் ஒரிஜினல் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் முத்திரையிடப்பட்டவர், அவர்தான் அசல், அவர்தான் அதிகாரம் பெற்றவர், அவர்தான் நம்ம மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர், நம்ம ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் தான் ஒரிஜினல். இழந்து போனதை தேட ரட்சிக்குமே வந்த அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம பேசுகிறோம், அவர் தான் நம்ம பாடுறோம், அவர் தான் துதிக்கிறோம், அவர் தான் நாம் உயர்த்துகின்றோம். ஆமென். புரிஞ்சுங்களா? முதலாவது முத்திரை என்றால் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? முத்திரையிடப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பைபிளில் போடப்பட்ட பிரகாரமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை முத்திரித்திருக்கிறார் என்று சொன்னால் சீல்டு பண்ணப்பட்டவர். ஆமென். ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த கிறிஸ்மஸ் நமக்கு என்ன நமக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கிட்ட அதே முத்திரை தான் இன்றைக்கு நமக்கும் இடப்பட்டிருக்கிறது. ஆமென். முத்திரையை பார்த்தோம், முத்திரை இயேசு கிறிஸ்துவின் மீது இடப்பட்டிருக்கிறது பார்த்தோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் மீது போடப்பட்ட அதே முத்திரை இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் போவோம், 1ஆம் அதிகாரம் பாருங்க. போன கண்டினியூ மெசேஜ் தான் இங்கேயும் வருது பாருங்க. நானும் நினச்சேன் வந்து இந்த வாரம் பேசாமல் விட்டுறேன், என்ன பண்ணுறதுன்னு. கடைசியில் பார்த்தா ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நீ அதோடைய தொடர்ச்சி தான் அப்படின்ற மாதிரி கர்த்தர் பேசினார் பாருங்க. படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை பற்றி பேசிட்டு வரோம் இல்லைங்களா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் என்ன நடந்தது என்பதை பற்றி பேசுகிறார். மேட்டருக்கு வாங்க, 13ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 13:1-13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் கவனிங்க, மெதுவா படிங்க. அவருக்குள் சொல்லுங்க, அவருக்குள். இப்போ வந்துருச்சா? இன் கிரைஸ்ட் வந்துருச்சா? யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்றது நம்ம அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்ல கவனமாக கேளுங்க. இன்றைக்கு உங்க மேலே என் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் நம் மீது முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனா நீங்களும் நானும் முத்திரையிடப்பட்டவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, அதே 3 பாயிண்ட் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பொருந்துறதோ அதே 3 பாயிண்ட் இப்போ நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா?
எப்படி இயேசு கிறிஸ்து முத்திரை போடப்பட்டவர் அந்த உலகத்துக்கு வந்தாரோ, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, பைபிள் போடப்பட்டிருக்கு இல்லையா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, கேட்டீங்களா? சுவிசேஷத்தை கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? விசுவாசிகள் ஆனீங்களா? நீ நம்ம பேர் என்ன? விசுவாசி. விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆகவே நீங்களும் நானும் முத்திரையிடப்பட்டவர்கள். அப்போ அவர் மூலமாக இடப்பட்ட முத்திரை நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியத்தை கொடுக்குறது என்றால் அதே 3 ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்குது. இதை பற்றி தான் கொஞ்சம் பேசிட்டு நம்ம முடிய போகிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஆவியானவரால் நமக்கு இடப்பட்ட முத்திரை நமக்கு இந்த உலகத்தில் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றது, அதிகாரங்களை தருகின்றது, அந்தஸ்தை தருகின்றது. அப்போ அதிகாரத்தை அந்தஸ்தை நமக்கு தருவதனால இந்த பூமியிலே நீங்கள் ராஜாவை போல ஆளுங்கள், நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். ஆமென். முத்திரை என்று சொன்னால் அதிகாரம், அங்கீகாரம், அசல். இப்போ நீங்கள் சொல்லணும், நானும் அதிகாரத்தை பெற்றவன், அசல் யாரு? அவருடைய அச்சு அசல். நான் போன வாரம் படித்தோம், தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைன்னும் போது தத்து பிள்ளை கிடையாது, அநாத பிள்ளை கிடையாது, நான் அவருடைய ஒரிஜினல் பிள்ளை. அப்படியே அசல் சொல்லுங்க, அசல் சொல்லுங்க, அப்படியே அச்சு அசல் சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அப்பன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறப்பா, அப்படியே அம்மாவை அப்படியே உரிச்சு அப்படியே அச்சு அசலா இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி இப்ப நீங்களும் நானும் அதே அச்சு அசல் தான். ஆமென். சொல்லுங்க, பகவப்பா சொல்லுங்க, நீங்கள் அச்சு அசல், அதிகாரம் பெற்றவர்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷன் தேவனாகிய கர்த்தர் மனிதன் உண்டாக்கும் போது முத அவனுக்கு பாருங்க ஆளுகையை கொடுக்கிறார். அவருடைய சாயல உண்டாக்கப்பட்டதுனால, அவருடைய அச்சு அசலா இருக்கிறதுனால அவரை போலவே ஆளுகை பண்ணும்படி சொல்றாரு. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ அச்சு அசல், நீ தேவனுடைய பிள்ளை, நீ என்ன பண்ண? ஆளுகை பண்ணு. எப்படி கிறிஸ்துவாகிய இயேசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்தார், அதே போல நீ ஆளுகை செய். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்தார். ஆமென். வியாதி ஆளுகை செய்தார், தரித்திரத்தை ஆளுகை செய்தார், பாவத்தை ஆளுகை செய்தார், பேய் பிசாசுகள் ஆளுகை செய்தார், இயற்கையை ஆளுகை செய்தார். இப்போ என்ன சொல், நீ அதே மாதிரி ஆளுகை பண்ணு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. படிப்போம், லூக்கா 10:19 படிங்க பார்க்கலாம். அவரே சொல்றாரு பாருங்க, நம்ம பார்த்து சொல்றாரு. லூக்கா 10:19 படிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சொல்லுங்க, அதிகாரம் கொடுக்கிறேன். நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. புரியுதுங்களா? இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, நீங்க அச்சு அசல், அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். பிசாசின் கிரியைகள், இந்த உலக மனுஷ ஆவிகள் எதுவுமே உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னா என் மேல முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவங்க ஆளுப்பா, தொட்டா நீ கெட்டன்ற மாதிரி தான் சொல்றாங்களே, இது அவன் ஆளு இவன் ஆளுன்ற மாதிரி தெரியும். ஒன்றும் இல்லை, இந்த கட்சிக்காரங்க கொடி போட்டா இந்த கட்சிக்காரன்ப்பா, அவன் தொட்டுறாதப்பா, ஆளுங்கட்சிக்காரப்பா தொட்டுறாதப்பா, எதிர்கட்சிக்காரப்பா தொட்டுறாதப்பா சொல்கிறாங்களே. அந்த கொடியை வச்சு கார் வந்தால் கூட அந்த காரை டச் பண்ணாதப்பா அப்படின்றாங்க. தொட்டோம்னா அவன் அப்படியே படையோடு வருவான், எதுக்கு தேவையில்லாமல். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவனுடைய முத்திரை, பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை, அவருக்குள் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மேல் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது, அவருக்குரியவர்கள். சில பேர் சில சீலை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரி பிசாசு உங்க மேல இருக்க சீலை பார்த்து அவன் பயப்படுறான். ஹலோ, பக்கத்து சொல்லுங்க, உங்க மேல இருக்க சீலை பார்த்து, சேலையே இல்லைங்க, பாசி சேலையை சொல்ற, சேலையே கிடையாது, சீலையே கிடையாது. சீல்ன்றது சேலை, நீங்க சீலை நினைச்சுக்காதீங்க, சீலையோ சேலை அது இல்லை. சீல் என்று சொன்னால் நல்லா இப்படி பண்றது. கவர்மெண்ட்ல போஸ்ட் ஆஃபீஸ், நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ போஸ்ட் கார்டெலாம் அதில் என்ன பண்ணா
முத்திரை போடுவாங்க, டக்கு 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 டக்குன்னு எடுத்து முத்திரை குத்துறாங்க. எங்க அதை ஞாபகம் வருதா? அப்போ பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் நம்மை சீல் பண்ணப்பட்டிருக்குது. ஏன் சீல்னா, எப்பா இது இவன் என்னுடைய ஆளு, அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகுதான் ஒரு இடத்துல சொல்றார், பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். அவரால் நாம் அனுப்பப்பட்டவர்கள். பைபிள் புறப்பட்டு அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து சொல்லுங்க, அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆகுதான் ஃபாதர் பண்ண அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? வியாதியஸ்தர்களை கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சீல் பண்ணப்பட்டிருக்கிறது, நம் மீது முத்திரையிடப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் நாம் முத்திரையிடப்பட்டவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அங்கீகாரத்துக்கு உரியவர்கள். அசல் நீங்களும் நானும். இரண்டாவது, ஆவியானவர் உங்களுக்கு இட்ட முத்திரை, நீங்கள் இந்த உலகத்தின் சகல சம்பத்துகளுக்கும் இயேசுவின் மூலமாக வாரிசுகள். சொல்லுங்க, நான் வாரிசு. சொல்லுங்க, வாரிசு. எவெல்லாம் வாரிசுன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் வாரிசு, ஒரிஜினல் வாரிசு, ஒரிஜினல் தேவனுடைய பிள்ளை. அப்படியே சொல்ற, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யார்? யோவான் சொல்றார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். புரிஞ்சுங்களா? வாரிசு, தேவனுடைய வாரிசா இருக்கிறோம். வந்து அப்ப என்னன்னா, வாரிசாகிய நாம் உரிமையாளர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். ஆமென். அவரது பிள்ளைகளை போல எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு சவதரிக்காத பொருள் என்று ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று ஏற்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்காக தான். சொல்லுங்க, எல்லாமே நமக்காக தான். பக்க சொல்லுங்க, எல்லாமே எனக்காக. ஆமென். உலகத்தில் இந்த வார்த்தையை எவனோ பிடிச்சிக்கிட்டு அவர்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்ல போனா, இந்த உலகம் இது படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் தேவன் சம்பாதித்தது எல்லாமே அவருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்காக தான். ஆகவேதான் அதற்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ வார்த்தையை பார்க்கணும். வார்த்தையில் பைபிளை பார்க்கும்போது நமக்குரியது என்ன, இதெல்லாம் பார்த்து அதை நம்முடையது என்று உரிமை பாராட்ட வேண்டும். புரிஞ்சிச்சிங்களா? வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ அதில் கவனம் செலுத்தணும், அதை எடுத்து நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். ஆகவேதான் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். நீங்க சம்பாதித்தது இல்லை, நீங்க ரெடி பண்ணது கிடையாது. நீங்க ஏதோ போய் சம்பாதிச்சிங்களா? கிடையாது. பாருங்க, வேதத்தில் தேவன் வந்து கானான் என்ற ஒரு தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்தார். இந்த கானான் வந்து இவங்க ஏதோ கானானை ரெடி பண்ணாங்களா? கிடையாது. கிளம்பும் போதே சொல்றாரு, நீ கட்டாத வீடு, நீ நடாத திராட்சை தோட்டம், நீ நிரப்பாத சகலவித வஸ்துக்கள் நிரம்பிய வீடு. அவர் சொல்றாரு, நீ கட்டாத, நீ நடாத, நீ தோண்டாத, நீ நிரப்பாத, நீ எதுவும் பண்ணா, நீ உன் வேலை எதுவுமே கிடையாது. உங்களுக்காக எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. உபாகம புஸ்தகத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் சுதந்தரி. சொல்லுங்க, சுதந்தரி. சொல்லுங்க, சுதந்தரி. இன்ஹெரிட், அப்படி இன்ஹெரிட் பண்ண சுதந்தரி. என்னன்னா, நீ வந்து சம்பாதிக்காத, உனக்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற. இப்போ உன் வேலை என்ன? எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் சுதந்தரித்து கொள், சுதந்தரித்து கொள், சுதந்தரித்து கொள். ஆமென். சொல்லுங்க, சுதந்தரி. என்ன சுந்தரியா? எந்திரியா? சொல்லுங்க, சுதந்தரி. சொல்லுங்க, இன்ஹெரிட். சுதந்தரி. ஏன் சுதந்தரி? சுதந்தரி என்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சுதந்தரி என்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ சம்பாதிச்சது இல்லப்பா, நான் உனக்காக ரெடி பண்ணது. இப்ப என்ன, நீ என்ன பண்ண, இவைகளை எடுத்துக்கொள். அதே போல கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும், அவைகளை தெரிந்து கொண்டு அவைகளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? பைபிளை போடப்பட்டு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே
கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரருமாமே. சொல்லுங்க, நாங்கள் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளிகள். ஆமென். ஆமென். மூன்றாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, சரி, ரெண்டாவது காரியத்துக்கு ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். 2 கொரிந்தியர் 6:18 போயிட்டு வாங்க. 2 கொரிந்தியர் 6:18. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்ற டாபிக் போதிக்கும் போது நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் போயிட்டு வருவோம். 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது நம்ம அதிகாரம், அதே முத்திரையிடப்பட்டிருக்கிறதுனால அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. முத்திரையிடப்பட்டதுனால நமக்கு உரிமையாளர், அவர் நமக்கு உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் மூலமாக உரிமையாளர் யார் என்பது வெளிப்படுத்தப்பட்டு நம்மளை பார்த்தாலே இந்த பிராண்டு என்ன பிராண்டு? கிறிஸ்துவின் பிராண்டு. பிராந்தி இல்ல, பிராண்டு. சொல்லுங்க, பிராண்டு. முன்னாடி சொன்ன இல்லையா, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது போல நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. கிறிஸ்து நம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறாரு. நம் மூலமாக உரிமையாளர் யார் என்பதை காண்பிக்கின்றது. ஆகவேதான் இந்த பூமியிலே கிறிஸ்துவை நம் மூலமாக காண்பிக்க வேண்டும், இயேசுவை நம் மூலமாக காண்பிக்க வேண்டும். நமக்கு ஒரு பேரை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப நல்லது. கொண்டாடிட்டு அப்படியே போயிடாதீங்க. ஏதோ ஒரு நாள் நம்ம என்ன கிறிஸ்மஸ் நாட்கள் அன்னைக்கு மட்டும் எல்லாம் பண்ணுவோம். இல்லை, நம் மூலமாக கிறிஸ்துவை என்றைக்கு நாம் காண்பிக்கிறோமோ, நீங்கள் கிறிஸ்துவை எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறீர்களோ அப்போல்லாம் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க. புரிஞ்சுச்சிங்களா? மூன்றாவது காரியம் என்னன்னா, இந்த முத்திரை எதை குறித்தது என்று சொன்னால் பாதுகாப்பை குறிக்கின்றது. இப்போ நம்ம மீது முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால தேவன் நம்மை பாதுகாக்கின்றார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம இது ஒரு ஸ்பெஷல் காட் இருக்குது, ஸ்பெஷல் பாதுகாப்பு இருக்கின்றது. என்ன, முத்திரை போடப்பட்டவர்கள். அதுதான் பைபிளை பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்ற, பயப்படாதே. சொல்லுங்க பக்கத்தில், பயப்படாதே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த உடனே பாருங்க, தேவதூதர் அறிவிக்கிறாங்க மேய்ப்பர்களை பார்த்து, முதல்ல பயப்படாதே. அவங்க அறிவிச்ச நியூஸ் என்ன? பயப்படாதீர்கள். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பயப்படாதே, உங்களுக்காக கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க? எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க சரீரத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்மஸ் நியூஸ் சொல்லுது, பயப்படாதீங்க, உங்க மேல முத்திரை போடப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்வில் பார்த்து கொள்வார். ஆமென். ஆகுதான் பாருங்க, சங்கீதம் 91 கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் உன்னதமானுடைய மறைவு. நான் மறைவில் இருக்கிறேன். மறைவு என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இன்றைக்கு என்னை கொண்டு போய் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புன்னா, அவருக்குள்ளேயே பாதுகாத்து வச்சுட்டாரு. நம்ம மேல ஒரு முத்திரையை போட்டாரு. இவன் கிறிஸ்துவுக்குரியவன், கிறிஸ்தவன் என்ற ஒரு முத்திரையை போட்டது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். ஆகவே பைபிள் இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவின் அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள யாராலும் முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய பாதுகாப்பு எங்க? அவருடைய கரம். சொல்ல, நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். எல்லாரும் சொல்ல, நான் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து, நான் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்மஸ் நமக்கு சொல்ற ஒரு காரியம், நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க, உங்களை பறித்து கொள்ள யாராலும் முடியாது. பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, வலுவாமல் நம்மை காக்கவும் தமது மகிமையின் சன்னிதானத்தில் மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுடையவர். உங்களை வலிவு விட மாட்டார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவருடைய கையிலிருந்து யாராலும் உங்களை பறிக்க முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் உங்களை விட்டு விலகாத ஆண்டவராக, இம்மானுவேல் தேவனாக உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்மஸ் என்பது என்ன? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு நமக்கு முத்திரை மோதிரமாக, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் முத்திரை மோதிரமாக நம்மை வைத்து அவருடைய பிள்ளையாக்கி ஆளுகையும் தந்து அதிகாரத்தையும் தந்து நம்மை பாதுகாப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்த இயேசு அவர். ஆமென். இயேசு வந்தது நல்லது. அவர் வந்ததுனால தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளை என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நான் பாதுகாப்புக்குரியவனாக நான் இருக்கின்றேன்.
ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை அறிந்து உணர்ந்தவர்களாக கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள், மகிழ்ந்து அவருக்குள்ளே களி கூறுங்கள். உங்கள் ஒவ்வொரு மீதும் பேறு பேராக நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். உங்கள் யாவருக்கும் நமது திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பேர் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆகாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காகவே இயேசு முத்திரிக்கப்பட்டவராக, இயேசு சீல் பண்ணப்பட்டவராக, பிதாவால் சீல் பண்ணப்பட்டவராக, அதிகாரம் பெற்றவராக, அங்கீகாரம் பெற்றவராக, அசலாக, உரிமையாளர் யார் என்பதை காண்பிப்பதற்காக பாதுகாக்கப்பட்டவராக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் சொல்கிற ஒரு காரியம் இன்னைக்கு உங்கள் மேலே என் மேலேயும் அதே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நன்றாக இயேசு கிறிஸ்து மீது என்ன முத்திரை போடப்பட்டதோ அதே முத்திரை ஆவியானவரால் நம் மீது போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்கி நிற்காதீங்க, பயப்படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன், எதுக்காக? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன், எப்படி எனக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியும்? எங்கள் சீல் என் மேலே இருக்குது. அந்த சீல் போட்ட உடனே அந்த சீல் இருக்கிற எல்லா பவருமே உங்களுக்குள்ள வருது. அதிகாரம், அந்தஸ்து, உரிமை, ஸ்லாக்கியங்கள், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றுக்கும் உரியவர்களாக நம்மை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையினால் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். அது கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஒரு சாரார் கிறிஸ்மஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், நம்ம பர்த்டேவை கொண்டாடல. இன்னும் சொல்லப்போனால் நமக்கே டேட் தெரியாது. ஆனால் நம்ம பிறந்த நாள், அதாவது சொல்கிற பிறந்த நாளே அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். புரிஞ்சுங்களா? நான் யாராவது கேட்டோம்னா நாங்கள் கேட்பாங்க, சில ஆட்கள் உங்கள்கிட்ட விதண்டாவதம் பண்ணுற ஆட்கள், இன்னொங்க நீங்களும் சில ஆட்கள் பேர் பண்ணுறீங்களா? பர்த்டே கொண்டாடுறீங்களா? இயேசுக்கு பர்த்டே கொண்டாடுறீங்களா? சாமி, பர்த்டே கொண்டாடல சாமி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அவர் இந்த உலகத்தில் பிறந்தாரே, அதை எண்ணி மகிழ்கிறோம். ஏன் பிறந்த சபையில் பாருங்கள், சபையில் நீங்கள் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேவை மையமாக வச்சு தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறாங்க. நம்மை போன்ற திருச்சபைகளில் பிறப்பை வலியுறுத்துகின்றோம். நம்ம போன்ற திருச்சபை என்ன ஸ்பெஷல்னா, தேவனுடைய வார்த்தை ஸ்பெஷல். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, ஏன் இயேசு இதுக்காக பிறந்தார், என்னத்துக்காக பிறந்தார்? உங்களை என்னையும் முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக. அவர் முத்திரையாக வந்தவர், தேவனால் முத்திரிக்கப்பட்டவர். அவர் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மீதும் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, என் மீது சீல் பண்ணப்படுகிறது. ஆமென். பகை சொல்லுங்க, என் மீது சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, என் மீது அடையாளம் பண்ணப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? உங்க மேலே என் மேலேயும் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா இன்னொரு அடையாளம் வரும் ஒரு காலத்தில். அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளமும் போடப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி அடையாளம் போட்டிருக்கிறாரோ, நீங்கள் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளம் நமக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு காலம் வருது, அந்த நாள் அவர்களுக்கு ஒரு முத்திரை போடப்படும். பிசாசு ஒரு முத்திரையோட வருவான் பாருங்க, முத்திரை போடும், அவனும் முத்திரை போட்டுட்டு போவான். அந்த முத்திரைக்குரியவர்கள் எல்லாருமே ஒரு நாள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட்டவர்கள். ஆகவேதான் அந்த முத்திரையை வாங்கி கொள்ள வேண்டாம், அதற்கு முன்பாகவே இந்த முத்திரை, பரிசுத்த ஆவியானவர்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழும்படிக்கு அழைப்பு கொடுக்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர்கள் என்றால், உங்கள் நல்வாழ்வுக்கென்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கின்ற ஒரு அதிசயம் என்னன்னா, உங்கள் மேலே முத்திரை போடப்படும். அதிகாரம் முத்திரை போடப்பட்டாலும் புரிஞ்சுக்கணும், ரைட்ஸ் வந்துருச்சு. அதிகாரம், அங்கீகாரம், அசல், உரிமையாளருடைய உரிமையாக இருக்கிறீங்க. உரிமையாளர்கள் யார் என்பதை காண்பிக்கிறீர்கள். அவரால் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இன்னொரு நாள், கடைசி நாளில் ஒரு நடக்கும், அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மேலே ஒரு அந்த முத்திரை போடுவான். அதெல்லாம் பார்த்து பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் அலைவாங்க பாருங்க. அதிகாரம், எல்லா அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அலைவார்கள், படாத பாடுபடுவாங்க. எனக்கு அந்த முத்திரை வேண்டாம், இந்த தேவாவியானவர்கள் அவருக்குள் போடப்பட்ட முத்திரை எனக்கு தேவை. ஆமென். அந்த முத்திரை உடையவர்கள் இங்கே இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அந்த முத்திரைக்குரியவர்கள். அந்த முத்திரை உங்கள் மேலே போடப்பட்டிருக்குது.
இந்த கிறிஸ்மஸ் எனக்கு என்னதை சொல்லுதுன்னா, நான் முத்திரை போட, இயேசு கிறிஸ்து எப்படி முத்திரிக்கப்பட்டவராக இருந்தாரோ அதே போல என் மீதும் அதே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. வருகிறோம் நீர்தானா, போய் சொல்லு, என் மேல முத்திரை போடப்பட்டிருக்குன்னு போய் சொல்லு. நான் தான் அந்த அதிகாரம், அந்த அசல், நான் தான் அங்கீகாரம் பெற்றவன் என்பதை போய் யோவான்ட்ட போய் சொல்லு. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளும், உங்கள் மேலே முத்திரை, என் மேலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இதை எண்ணி நாம் சந்தோஷப்பட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். கொஞ்சம் வாயில திறந்து கண்ட கருத்துக்கு நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, என் மீது போடப்பட்ட முத்திரைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஓ ஹல்லேலூயா. என் மீது முத்திரை போடப்பட வேண்டும் என்பதற்காகவே நீர் முத்திரிக்கப்பட்டவராக இந்த உலகத்தில் வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ, என்னையும் உம்மை போல அதிகாரம் உள்ளவனாக, என்னையும் உம்மை போல அங்கீகரிக்கப்பட்டவனாக, என்னையும் உம்மை போல அசலாக உரிமையாளர்களின் உரிமையாளர் யார் என்பதை காண்பிப்பதற்காக, ஓ உம்மால் பாதுகாக்கப்படக்கூடியவனாக இந்த பூமியில் இருக்கிறேனே, என்னை பாதுகாப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த பிரஜாபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ, நீ இந்த உலகத்தில் வந்த விதத்தை எண்ணி நாங்கள் மகிழுகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தவரே, எங்களை மீட்டவரே, ரட்சித்தவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறவரே, எம்மை துதிக்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே பனியாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. ஓ, இந்த பனி எங்களை ஒன்றும் செய்யாது ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். முத்திரை எங்கள் மீது இருக்கிறதோ எந்த பனியும் எந்த வெயிலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களுடைய பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். முத்திரையை பற்றியும், நீர் எப்படி முத்திரிக்கப்பட்டவர் என்பதை பற்றியும், இந்த உலகத்தில் எங்கள் முத்திரை போடுவதற்காக வந்தவரே. ஹல்லேலூயா. உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் நாங்களும் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அதே உம்மை போன்ற ஒரு அதிகாரம், அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உரிமையாளர் நீர் யார் என்பதை காண்பிப்பதற்காகவே எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய விந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மட்டும் வரவில்லை என்றால் எங்களுடைய நிலைமையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, ஓ அது எவ்வளோ வெக்கமாக போயிருந்திருக்கும், எவ்வளோ விஷயமாக போயிருக்கும், எவ்வளோ ஓப்லெஸ்ஸாக போயிருக்கும் ஆண்டவரே. நீங்கள் வந்ததுனால, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுனால ஒரு அர்த்தத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் பிறந்ததன் மூலமாக வருகின்ற எல்லா மகிமைகளுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கட்டும். இன்று கேட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் நான் கூறுகின்றேன். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கட்டும் ஆண்டவரே. முத்திரையிடப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் சாட்சியை இந்த உலகத்தில் கொண்டு வருவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் அனுபவிக்கட்டும். இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளையுடைய குடும்பங்கள், கையின் பிரயாசங்கள், செய்கின்ற வேலைகள், தொழில், எல்லா காரியத்திலும் ஒரு பெருத்த ஒரு அறுவடையை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.